மேலவையினுடைய பயன்பாடு என்னங்க? மேலவையில் வந்து ஒரு வருஷத்துக்கு 6 பேர் உள்ளே வருவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக 6 பேர் உள்ள வருவாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை 6 பேர் உள்ளே வருவாங்க. அதில் வந்து டீச்சர்ஸ் தொகுதின்னு ஒன்று உண்டு, கிராஜுவேட்ஸ் தொகுதின்னு ஒன்று, லோக்கல் பாடி தொகுதின்னு ஒன்று உண்டு, அப்புறம் கவர்மெண்ட் நாமினேஷன் ஒன்று உண்டு. அவன் வந்து டீச்சர் தொகுதியில் தமிழ்நாடு பூரா இருக்கிற டீச்சர் ஓட்டு போட்டு 2 பேர் வரலாம், பட்டதாரிகளில் 2 பேரில் வரலாம். அது மாதிரி ஒன்றும் இது டீச்சரு இவங்க அப்புறம் லோக்கல் பாடியிலேருந்து 2 பேர் வரலாம். அப்போ வர்றவங்க எந்த கட்சி அஃபிலியேஷன் இல்லாமல் வந்துடுவாங்க. அப்போ தயவுதாட்சியம் இல்லாமல் பிரச்சனைகளை பேசுவாங்க. இப்போ எவனும் பேசுறது இல்லையா? கட்சியினுடைய கொள்கைப்படி தானே பேசுகிறாங்க. ஆமாம், அப்போ அவ்வளோதான். அங்கே மேலவையை ஒருத்தரும் ஆஃப் பண்ண முடியாது. அப்போ பிரச்சனைகள் வெளியில் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு அதை நிறுத்திட்டாங்கல்ல. அது முதல்ல தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் எப்போ மேலவை? தமிழ்நாட்டில் அநேகமாக 84 நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் காலத்தில் தான் நிறுத்துகிறாங்க அதை. அதுவும் எம்ஜிஆர் பண்ண தப்புல அது ஒன்று. மேலவையில் எடுத்தது அதை உடனே நாங்கள் ஆட்சி வந்தோம் உடனே கொண்டு வரோம்னு சொல்லி இப்போ 40 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கானுங்க. இப்போ சொல்கிறதே நிறுத்திட்டானுங்க. மேலவை பற்றிய பேச்சே இல்லை. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரியான மேலவை. இப்போ ஏன் டெல்லியில் மேலவை இருக்குல்ல, ராஜ்யசபா? ஆமாம், அதுதான் மேலவை. வெவ்வேறு பல நாடுகள்லையும் இந்த மாதிரி இருக்குது. அது வந்து பல நாடுகள்லேயும் இதில் லண்டனில் இருக்குது. லண்டன் தான் ஜனநாயகத்தினுடைய தாயகம். அவங்க வச்சுருக்காங்க. இன்னும் மேலவை இருக்குது. மேலவையிலேருந்து ஒரு அறிஞர்கள் இருக்கிற இடங்க. இங்கே கண்டவும் போயிடுவான் எலெக்ஷனில் ஜெயிச்சு கட்சி சார்பில். அங்கே வந்து கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டியூன்சினா யார் நிற்பா? தகுதியுள்ள நபர் தான் வருவார். அப்படி தான் வரும். நல்ல ஆளுமையும் எழுச்சியும் உள்ள நபர் தான் வருவார். அப்படி தான் வரும். இந்த ஸ்டாலின் கொடுத்த உறுதிமொழியில் அது ஒன்று. ஆனால் அதை பற்றி எவனுமே பேசலை. இப்போ நீங்கள் பாருங்கள், எதிர்கட்சிகளும் மற்றவங்களும் சாராயத்தை பற்றி பேச மாட்டான். எதிர்கட்சிகள் வந்து மக்கள் சாராயம் குடித்து வீணாக போகிறாங்கன்னு பேசுறதில்ல. காரணம், சாராய ஃபேக்ட்ரியிலேருந்து அவனுங்களுக்கு பணம் போயிடுது. மணல் கொள்ளைக்காரன் பணம் கொடுக்குறான். எவன் சமுதாய தவறுகள் பண்ணுறான் அவன் பூரா கட்சிகளுக்கு அந்தந்த அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அவனை வாயை அடைச்சிடுறாங்க. அப்போ மக்களுக்காக பேசுகிறவன் யாரும் இல்லை. யாராவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கும் இந்த அவன் பேர் என்ன, அவன் மருமகன் இருக்கான, அவன் பேர் என்ன, நம்ம பேராச்சா, அவன் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து நீங்கள் அதை பேசாமல் பார்த்துக்குவாங்கன்றான். அப்போ எப்படி மக்கள் பிரச்சனை எப்படி வெளியில் வரும்? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு இப்போ அண்ணா இருந்தபோது அண்ணா வந்து மக்கள் எல்லாம் பேசட்டுன்றதுக்காக தான் சீரணி அமைச்சு கொடுத்தாரு. கடற்கரையில் சீரணி அமைச்சு அவரே இருந்து கட்டி, அதே மாதிரி வந்து கட்சிக்காரன் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா இருந்தால் கெட்டு போயிடுவான்னு ஊருக்கு நீங்கள் சமுதாய பணிகளை செய்யணும் அப்படின்னு சீரணிகளை உருவாக்கி நீங்கள் போய் ஒரு அடையாளமாக பெசன் நகரில் சமுதாய கூட அவர் கிட்டக்கு நின்று கட்டினார். சரி, அதுக்கு வந்து என்னென்னா லேபர் கிடையாது, வேண்டிய சிமெண்ட்டு இரும்பு இருந்தால் அது கவர்மெண்ட்டில் கொடுக்கும், நீங்கள் கட்டிக்கணும், அவ்வளோதான். உழைப்பு உங்கள் மக்களுது, தொண்டர்களுது. அதே மாதிரி ஊருக்கு உங்கள் ஊருக்கு என்ன வசதி வேணுமோ நீங்கள் உழைப்பை கொடுங்க, பாக்கி எது வேணுமோ அதை கவர்மெண்ட் தரும் அப்படின்னாரு. அதுதான் சீரணி. சீரணியை சுத்தமாக காலி பண்ணிட்டானுல்ல. சென்னையில் இருக்கிற அரங்க கூட அது எடுத்தாச்சா ஆச்சா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்ததும் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் 2 இடம் 3 இடம் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இடம் ஒதுக்கணுன்னாரு அண்ணா. பொதுமக்களுடைய இப்போ எல்லா இடத்துலையும் காலி பண்ணிட்டானுங்க. வள்ளுவர் கோட்டத்தில் கூட போடக்கூடாதுன்ட்டான். இப்போ கூட்டம் போடக்கூடாது. ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்னா பொதுமக்களுடைய கருத்து வெளியில் வந்தால் உண்மைகள் வெளியில் வந்துடுமேனு சொல்லக்கூடாதுன்றது தானே அவங்க பிடிவாதம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள்லாம் கூட்டம் நடத்துகிற போது மாநாடு நடத்துறதுக்கே போலீஸ் பர்மிஷன் கேட்க மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இது மாதிரி இத்தனை தேதி மாநாடு வச்சுருக்கோம், தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு கார்டு எழுதி போட்டுருவோம், இன்டிமேஷன், அவ்வளோதான். அப்படி தான் நான் ஒரு மாநாடே நடத்தினேன் 72ல். 73ல் ஆரம்பத்தில் நான் தான் முதல்ல எம்ஜிஆருக்கு நிதி சேர்த்து கொடுத்தேன். திண்டுக்கல் தேர்தலுக்கு பணம் இல்லைன்னாரு. நான் தான் முதல்ல திருச்சியில் ஒரு தேர்தல் நிதி மாநாடு போட்டு நிதி சேர்த்து அவர்கிட்ட கொடுத்தேன். எவ்வளோ நிதி திரட்டப்படுச்சுங்க? அப்போ வந்து நிதி அவர்கிட்ட கொடுத்தது 35,000 ரூபா. அதான் உண்மை. பெட்டியில் வச்சு கொடுத்தேன். பெட்டியை திறந்து ஃபோட்டோவில் காட்டினார். அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்தது. அது இங்கே இல்லை, நான் ஒருத்தங்கிட்ட இருக்க வேணா வாங்கி கொடுத்துருவேன். ஃபோட்டோ எடுத்து காட்டினார். அப்படியே அந்த 35,000 அன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதை வாங்கி தான் திண்டுக்கல் தேர்தலுக்கு எடுத்துகிட்டு போனது. தேர்தல் செலவு. ஆமாம், அப்படி தான். அதனால் அப்போல்லாம் கூட்டத்துக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கலை. நான் மாநாடு நடத்திட்டு இருக்கிறேன்,
ஒரு ரெண்டு வேன் போலீஸ் வந்தது. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தன் வந்தான் இன்ஸ்பெக்டர்னு. ஏன்னா இன்ஸ்பெக்டர்னா டிஎஸ்பி வண்டியில் இருக்கார், கூப்பிட்றாருன்னார். எதுக்கு கூப்பிட்றாருன்னா, என்னமோ உங்கள்கிட்ட ஏன் அவர் வரமாட்டாரான்னா, இவன் போய் அதை சொன்ன உடனே அவன் வந்துட்டான். யார் டிஎஸ்பி வந்துட்டான். வந்து இது மாதிரி வந்து உங்களை எஸ்பி பேச சொல்கிறாருன்னாரு. நான் இங்கே வேலை கடுமையாக இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு காலையில் சாவகாசமாக பேசுகிறேன்னு சொல்லி போய் அப்படின்ட்டேன். ஐயா இன்றைக்கே மாநாடு முடியுது, நீங்கள் நாளைக்கு பேசுகிறேன்றீங்களா? அதான் ஏன் உண்மை போய் சொல்லியான்ட்டேன். அப்படி தான் நடத்துகிறோம். அப்போ மாநாட்டுக்கான பந்தோபஸ்து அல்லது பாதுகாப்பு ஏற்பாடு நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் அதான் திருவிழா நடக்குது, யாருக்கு சொல்கிறா, யார்கிட்ட கேட்டு போலீஸ் போகுது? கூட்டம் எங்கே போனாலும் அந்த இடத்துல போலீஸு, ஏன் சிஐடி பிரான்ச் வச்சுருக்கேன், நீ போய் அங்கே கூட்டம் செய்கிற இடத்துல இருக்கு நிற்க வேண்டியது தானே உன் வேலை. இப்போ முதல்ல யார் கூட்டமாக இருந்தாலும் போலீஸுக்கு சொல்கிறது கிடையாது. யாருமே சொல்கிறது யாரும் சொல்கிறது இல்லை. அவன் சிஐடி அனுப்புவாங்க 2 பேர் எழுதுறதுக்கு. அண்ணா கூட்டத்துன்னா 2 பேர் அனுப்புவாங்க. அது மாதிரி முக்கியமானவங்களுக்கு எழுத்தாளர் இருப்பான், இல்லைன்னா 2 சிஐடி அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்பானுங்க. அவ்வளோதானே தவிர எதுவுமே வர்றது கிடையாது. கூட்டத்துக்கு அனுமதி வாங்குறது எதுவும் கிடையாது. இப்போ கருணாநிதி வந்தால் இதை பண்ணது, கூட்டத்துக்கு அனுமதி வாங்கணும். ஆமாம். ஏன்ட்டா கருணாநிதி நான் தப்பு பண்ண போகிறேன், இது வெளியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதனால் கூட்டத்தை போட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கணும். யார்கிட்ட அதிகாரம்? போலீஸுக்கிட்ட அதிகாரம். போலீஸை வச்சு தான் எல்லா இயக்கத்தனும் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நான் அதிகாரம் கொடுறான்னா அவன் எப்படி கொடுப்பான்? அவன் கொடுக்க மாட்டான். அடுத்தாப்புல நான் கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும். அது நேரத்தை வீணாகும். எல்லாம் நேரம். சில நேரம் ஒரு தடவை இது திருமாவளவன் வந்து டான் பாஸ்கோ ஸ்கூலில் அகில உலக தமிழர்கள் மாநாடு போட்டிருந்தார். போட்டு போலீஸுக்கு பர்மிஷன் எழுதி கொடுத்துருந்தார். சனி ஞாயிறு மாநாடு டான் பாஸ்கோ ஸ்கூலில் எக்மோரில் மாநாடுன்னு நான் வந்து சும்மா கேஷுவலாக போனேன். சோகமாக உட்காந்தார். என்னென்ன இன்னும் நாளைக்கு மாநாடு நடக்கணும், பர்மிஷன் கொடுக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. டயத்துக்கு கொடுத்துருந்தானோட கோர்ட்லேயாச்சும் வாங்கலாம், கோர்ட்டுக்கும் போக முடியாதபடி பண்ணுறாங்க, நேரம் ஆகுது, என்ன பண்ணுறது தெரியலன்னாவில். அப்புறம் நான் தான் கேட்டேன், நாளைக்கு யார் ரிட்டு பார்க்குறான்னாங்க. கனகராஜன்னாரு. சரி நீங்கள் போடுங்க, நாளைக்கு பெட்டிஷன் கொடுக்க சொல்லுங்கள், நான் பர்மிஷன் வாங்கி தரேன். கனகராஜன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், பர்சனலாக வேண்டியவர். நம்ம தமிழர் உணர்வு உள்ள ஆள், சேலத்துக்காரரு. சரின்னு சொல்லிட்டு கனகராஜ் அப்போ வந்து அண்ணா நகரில் தான் இருந்தார். சரி நான் சாவகாசம் சரி போய் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு முதல் நாள் விட்டேன். மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் இங்கே போனால் அண்ணா நகரில் போனால் அவர் இங்கேருந்து கிரீன்வேஸ் ரோடுக்கு போயிட்டாருட்டாங்க. ஷாக்கு. கிரீன்வேஸ் ரோடுக்கு இந்த டிராஃபிக்கில் நான் போகணும். நேராக போனேன் கிரீன்வேஸ் ரோடில். அவர் வீட்டுக்குள்ளே அப்படி நான் நுழையிறேன், அவர் கார் வெளியில் வந்தது. என் கார் உள்ளே போகிறத பார்த்து அவர் வெளியில் ரிவர்ஸ் ஆகி வந்துட்டார். வந்துட்டு என்னன்னாரு, இது மாதிரி தமிழர் மாநாடு போட்டிருக்காங்க, எல்லாம் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்துட்டாங்க, மாநாடு நடத்தலைன்னா நாளைக்கு வந்து பெரிய அதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது, பெரிய அவமானமாக போயிடும், வெளிநாட்டுக்காரிலேருந்து தான் தமிழர்கள் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் பெட்டிஷன் காலையில் கொடுக்க சொல்லுங்கள், நான் பர்மிஷன் கொடுத்துட்றேன்ட்டார். அப்புறம் காலையில் நான் சொல்லிட்டேன் பெட்டிஷன் கொண்டு கொடுக்க சொல்லிட்டு, அவர் தெய்வநாயகம் இருந்தார்ல, ஆமாம், அவர் போய் பெட்டிஷனை கொடுத்தாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்கிட்டாங்க பர்மிஷன். மத்தியானம் 1 மணிக்கு ஓப்பன் கோர்ட்டில் டிஐஜி வர சொல்லிட்டு, நான் பர்மிஷன் கொடுக்குறேன், சாயங்காலம் ஆர்டர் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் போய் தடுக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தான் தரணும், போங்கடான்ட்டார். தீர்ந்து ஆர்டரும் கொடுத்துட்டார். அப்படி தான் அந்த மாநாடே நடந்தது. தந்தை பெரியாருக்கு பிறகு பெரியாரியல் அமைப்புகள் கூட முறையாக பெரியாரியல் கொள்கைகளை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்களா, இல்லை அவங்கள்ட்டையும் ஏதாவது பெரிய பின்னாடி? இல்லை, இப்போ மணி நடத்துகிறாரு, ராமகிருஷ்ணன் நடத்துகிறாரு, 2 பேர் நல்லா தான் நடத்துகிறாங்களே. குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன். ஆமாம், நல்லா நடத்துகிறார். இவர் கார்பரேட் ஆகிட்டார். திராவிடர் கழகம் வீரமணி முழுமையாக அவங்க திருப்தியாக நடத்தலைங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க? வட்டி கடை நடத்துகிறாங்க தான் நான் சொன்னேன். ஒரு டீச்சர் போஸ்ட்டுக்கு இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லலை. அவன் திருச்சி இப்போ என்ன ஆசிரியர் பேச்சு மாணவிக்கான கட்டணத்தில் அதான் இந்த அளவு தான் போயிட்டுருக்கு. தமிழ் தேசியம் குறித்த இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு எழுச்சியும் ஓடிட்டு இருக்குது. அது என்ன தமிழ் தேசியத்திலாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன சொல்ல வரீங்க? இல்லை, தமிழ் தேசியம் திராவிடம் நம்மளை வந்து ஏமாற்றிட்டது, தமிழ் தேசியம் தான் வழி நடத்தும் அப்படிங்கிறது அது சும்மா அவன் வேலை இல்லாத. அவன் வந்து இங்கே தான் சிலை திறக்க வந்தான், மணி கூட தான் வந்தான். யார் இவன் சீமா, நான் பெரியாரின் பேரன்னு பேசுனான். அப்புறம் எப்படா ஆள் மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நான் தேவருக்கு பேரன் ஆகிட்டான். யாருக்கு பேராகனா தெரியல மாட்டேங்குதா.
இப்ப தமிழ்நாட்டுல புதுசா நிறைய சாதி அமைப்புகளும் அரசியல் கட்சி. அதுக்கு என்ன காரணம்னா, அதாவது நீங்கள் 1949 50 கட்சி உருவான போது தமிழ்நாட்டில் ஏராளமான கட்சி இருந்தது. சோசியலிஸ்ட்டு, பிரஜா சோசியலிஸ்ட்டு, அப்புறம் இந்த குடியரசு, அது இதுன்னு நிறையா இருந்தது. அண்ணா ஒழுங்காக கட்சி நடத்த ஆரம்பித்ததும் ஒவ்வொன்றா எல்லாம் உள்ளே சேர்ந்துச்சு. அன்றைக்கி தமிழரசு கட்சி பெரிய கட்சியாக இருந்தது, திமுகவோட பெரிய கட்சியாக இருந்தது. தமிழரசு மாப்போசி இது பெருசாக இருந்தது. கடைசியில் அவர் சிங்கிள் மேன் ஆகிட்டார்ல. அது காரணம் நீங்கள் நிறைய கொள்கைகளை ஒழுங்காக வகுத்து நேர்மையாக எடுத்துக்கிட்டு போனால் எல்லாம் தானாக ஒன்றும் இல்லை. அதனால் வேலை இல்லை, எனக்கு பிடிக்கலை, திமுக பிடிக்கலை, எங்கள் கூட ஒரு போர்டு போட்டிருக்கேன், தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு இயக்கம்னு ஒரு போர்டு போட்டு யாரும் சேருங்கடான்ற. என்ன ஏதாவது சொல்லணுன்னா ஒரு அமைப்பு தேவைப்படுது, அதனால் போடுறோம், அவ்வளோதானே. ஒரு கட்சி பலமானதாக இல்லாத போகும்போது புதுசு வர்றது. பலமானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தால் அது தானாக வளரும், இல்லைன்னா வளராது. இப்போ புதுசாக தோன்றிக்கிட்டு இருக்கிற கட்சிகளுக்கும் அதுதான் நிலைமை. எல்லாத்துக்கும் நிலைமை தான். பல கட்சிகள் அண்ணா ஒன்று உள்ளே கொண்டு வந்துட்டார்ல, பல கட்சிகள் உள்ளே கொண்டு வந்து யார் யாரை எங்கே வைக்கணுமோ வச்சு எல்லாம் பண்ணிட்டார்ல, ஒரு தப்பும் பண்ணாமல். ஏற்கனவே நம்ம பேசும்போது ஒன்று சொன்னீங்க, 1980 காலகட்டத்தில் இந்தியாவும் சீனாவும் சம நிலையில் தான் இருந்தது. ஆமாம். இப்போ சீனாவுடைய வளர்ச்சி அது எங்கேயோ போயிடுச்சே. அதுக்கான அடிப்படை காரணம் இல்லையா? அங்கே நேர்மையாக திட்டம் போட்டு நேர்மையாக ஊழல் இல்லாமல் ஒழுங்காக நடத்துகிறாங்க, பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? நேர்மையாக நடத்துறதுனால நடத்த முடியும். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நாள் நம்ம சுவிட்சர்லாண்டில் படுத்திருந்தேன், மாடி மேலே படுத்திருந்தேன். இரவு 2 மணி இருக்கும். ஒரு சவுண்டு கேட்டது. சரி. சவுண்டு கேட்டதில் என்னடான்னு வெளியில் பால்கனியில் நின்று பார்த்தா, ஒரு ஆள் டிப்டாப்பாக ஒரு பிரம்மாண்டமான காரு, டையெல்லாம் கட்டிகிட்டு இறங்கினான். பின்னால் ஒரு வண்டியை டோ பண்ணிக்கிட்டு வந்திருந்தான். இதுலேருந்து நிறைய ப்ளக் எடுத்து தரையில் இருந்த ஒன்றோட கனெக்ட் பண்ணான். மிஷினை ஓட்ட விட்டான். ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டினான். அப்புறமா எல்லாத்தையும் பிடிங்கி வண்டியில் வச்சுக்கிட்டு போயிட்டான். காலையில் யாரா கார்த்தி இது மாதிரி நடந்தது என்னடான்னா, அவன் ஸ்கேவெஞ்சர் காரில் பிரமாண்டமான காரில் தரையிலே நின்று அதை க்ளீன் பண்ணிட்டு போகிறான். ஒரு சாக்கடையை க்ளீன் பண்ணுற ஒரு ஆள். எல்லா தொழிலும் எந்த தொழில் கேவலம்? நான் சொல்கிறது, ஒரு 2 நாள் மலம் போகலை, மூத்திரம் போகலைன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். 2 நாள் சாப்பிட்லன்னா அவனும் போகிறதில்ல. மகாராஜாவாக இருந்தாலும் மகாராணியாக இருந்தாலும் தினமும் மலத்தை தொட்டே ஆகணும். தொடாமல் போனால் நாரி போயிடுவாங்க. ஆச்சா, அப்புறம் மலத்தை தொடுறதே கேவலம் இல்லைன்னா வேறு என்ன கேவலம்? நீ அதை டீசெண்டாக எப்படி பண்ணுறேன்றது தானே முக்கியம். பின்ன அதை யார் தினம் மலம் தொட்டாத ஒரு ஆள் உலகத்தில் எனக்கு காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ஆள் காட்டுங்க. எவனாச்சும் இருந்தால் ஒரு ஆளை காட்டுங்க. சும்மா கல்லையே கூட தினம் தேய்ச்சி கழுவி அது பண்ணி எண்ணெய் ஊற்றி சந்தனம் ஊற்றி தயிர் ஊற்றி மோர் ஊற்றி பால் ஊற்றிலாம் கழுவுறான். எல்லாத்தையும் விட அதுதான் முக்கியமாக தேவையான தொழிலாக தெரியுது. பின்ன மேற்கத்திய நாடுகளில் அவ்வளோ நாகரிகமாக பண்ணுறாங்க, அது பாதுகாப்பான முறையில் செய்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்குது நிறையா. இப்போ இந்த புத்தகம் இன மொழி வாழ் உரிமை பொருள்னு இவர் எழுதுனது பேராசிரியர். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்க, ஆரியர்கள் வருவதற்கு முன்பு இந்தியா முழுவதும் திராவிடர்கள் வாழ்ந்து வந்தனர் என்று பேராசிரியர் ஹாடன் மொழிந்துள்ளார். சமஸ்கிருத ஆதிக்கம் என்ற புத்தகத்தில் 10வது பக்கம் 203 அது வருது. ஆரியர் வருகைக்கு முன்பு வட இந்தியா முழுவதும் திராவிட மொழி பேசுவோர் பரவியிருந்தனர். பிறகு அவர்கள் தென்னிந்தியாவுக்கு தள்ளப்பட்டனர் என்று தாமஸ் டாட்சன் எழுதுகிறார். தாமஸ் ஆர் ட்ரூமேன், டிராவிடன் கின்ஷிப், பேஜ் 14. ஒரு காலத்தில் வட இந்தியா முழுவதும் திராவிட மொழி பேசியோர் வாழ்ந்து வந்தனர் என்று கோந்தரதோவ் கூறுகிறார். அலெக்சாண்டர் கோந்தரோவ், ரைடில்ஸ் ஆஃப் 3 ஓஷன்ஸ், பேஜ் 133-34. ஆரியர் வருகைக்கு நெடுங்காலத்திற்கு முன்பே திராவிடர் இந்தியா முழுவதும் பரவி இருந்தனர் என்பதில் ஐயமில்லை என்று சொல்கிறார் சி. நாராயணராவ், இன்ட்ரடக்ஷன் டு டிராவிடியன் ஃபிலாசபி, பேஜ் 104. தமிழ் தென்னிந்தியாவுக்கு மட்டும் உரிய மொழி அல்ல. ஆரியர் வருகைக்கு முன்பு அது இந்தியா முழுவதும் காஷ்மீரிலிருந்து குமரிமனை வரை பேசப்பட்டது என்று அம்பேத்கர் எழுதுகிறார். த அன்டச்சபிள்ஸ் என்ற புத்தகத்தில் இலங்கை ஆய்வாளர் ஆனந்த குமாரசாமியும் இதே கருத்தை சொல்கிறார். இதெல்லாம் ஆதாரம். இந்தியா முழுமைக்கும் திராவிடர்களுடைய அவங்க தள்ளி விடுறாங்க.
அப்படின்றத அந்த ஆரியர்கள் நம்மளை தள்ளி ஆமாம் அப்படின்றது ஆதாரப்பூர்வமாக நிறைய ஆதாரங்களோடு அவர் எழுதுகிறாரு. நிறைய கொட்டேஷன் பேஜ் எல்லாம் கொடுத்து என்னென்ன பண்ணணும்னு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம வந்து இதை இது எத்தனை பசங்களுக்கு பேசுகிறாங்க, புத்தகம் படித்தாலே அவங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகமே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை பெரிய அளவில் முன்னெடுக்கல. ஒன்றும் இல்லை, இப்போ இல்லை, ஒன்றுமே தெரியாது இந்த பசங்களுக்கு. எவனுக்கு தெரியும்? எவனுக்காக திமுக திராவிட இயக்க வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் கூட கிடையாது. நான் இது 2-3 பேட்டியில் அதை சொல்லியிருக்கிறேன். முதல்ல வந்து ஒருத்தருக்கு அவனுடைய குடும்ப வரலாறு, ஊர் வரலாறு, நாட்டு வரலாறு தெரியலைன்னா அந்த நாடு உருப்படாதுன்னு இவனே ஹிட்லரே எழுதியிருக்கான் அவனுடைய மெயின் கேம்பில். உங்கள் அப்பா எப்படி இருந்தார் அது தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அவர் எப்படி இருந்திருப்பார், எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் பிறந்து அவங்க தூக்கி விட்டு தான் நீங்கள் ஒரு பேச்சாளரோ எழுத்தாளரோ வரீங்க, அதுலேருந்து வரீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படி இருந்திருப்பார் அப்படின்னாலாம் போனோம்னா எல்லாம் கார்ட்டூன் பண்ணாண்டி காலத்துலேருந்து வர்றது தானுங்க. அதில் என்ன இருக்குது? நாடும் வீடும் வரலாறு தெரியாமல் வர முடியாது. வரலாறு எவன் படிக்கிறான்? அவன் காலையில் கல்லா கட்டுறதுக்கு என்ன வழி ஒன்று தானே பார்க்குறான். இதை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, சொல்கிறத இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பிட்ட ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போகலாம் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரலாம் என்றோ அஞ்சி ஊமைகளாய் காலங்கழிக்கும் அறிஞர்களே மிகுதி. கிண்டலாக சொல்கிறார், அறிஞர்களே மிகுதி. ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்றுவிட்டதனால் நன்றி கடனாக அவர்கள் ஆட்சியாளர்கள் என்ன தவறு செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் கபோதிகளே உண்டு அப்படின்றார். ரெண்டாவதான் ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சூழ்பவர்கள் யாராயிருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவுதாட்சியம் பாராமல் வெளிப்படையாக பெயர் சொல்லி இடித்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும் அப்படின்றார் பெரியார். இப்போ எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாம் லாலி பாடுறது. இவன் லாலி பாடினா இவன் அதுக்கு மேலே லாலி பாடுறான், அதுக்கு மேலே ஜாலரா அடிக்கிறானுங்களே தவிர வேறு எவனுக்கு இவனுங்கெல்லாம் ஆம்பளை பசங்களா ஜாலரா அடிக்கிறதுக்கு வேணும். நீ எடுத்து அந்த காலத்தை புலவர்களே போய் மன்னர்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே எப்படி ஜாலரா பாடினா நமக்கு பதவி கிடைக்கும், பவுசு கிடைக்கும்னு நினைக்கிறதுக்கு அது காரணம் அரசியல் வந்து லாபம் வியாபார நோக்கமாயினதுனால அந்த வியாபாரத்தில் நம்ம எப்படி லாபம் பெறுறதுன்றது மாத்திரம்தான் பார்க்குறானுங்க. அதை முதல்ல உடைத்தால் தவிர நாடு விமர்சனப்படாது. இதுதான் உண்மை. மாற்று வழியாக என்ன முடியும்? இப்போ இருக்கிற மாற்று வழி இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் பிரச்சாரம் தான் பண்ணணும். முக்கியமாக இளைஞர்கள் இன்னும் அதாவது எப்படி சொல்லணும்னா கற்பழியாத இளைஞர்கள் இருக்கான்ல அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு அதை பண்ணால் அவன் மண்டையில் ஏறும். என்னாலாம் 6ஆவதுலேருந்து தீக்க ஆனவன், என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஏன்டா கரெக்டாக அந்த நியாயங்கள் போக்குவரத்து எல்லாம் நமக்கு பிடிக்குது, சரியாக இருக்கும். அதனால் அந்த உணர்வுள்ள இப்போ அண்ணாவே என்ன சொல்லுவாருன்னா திரு சிதம்பரம் வந்து உட்கார்ந்த போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எனக்கு நாற்றங்காலும் பாரு, அங்கே தான் நடவு செய்கிறேன். ஆமாம், அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் அவங்கெல்லாம் நிறைய அவங்க தான் இப்போ 67 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 70-80 பேர் மாணவர்களாக இருந்தவங்க தான் எம்எல்ஏ ஆனாங்க. முதல் சட்டமன்றத்தை அப்படியே சட்டமன்றத்தை அப்படி தான் இருந்தாங்க, நியாயமாக இருந்தாங்க, தப்பு யாரும் சொல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு, நாடு குட்டிச்சவராக ஆயிடுச்சு. அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? எழுத்தாளர்கள் நீங்கள்லாம் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. மக்களின் அறிவு சரியாக பயன்படுத்தப்படாத வரையில் யார் அரசியல் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்து அவர்களை ஓரளவிற்கு திருப்தி செய்துவிட்டு மற்றபடி தம் சுயநலத்துக்கான சகலத்தையும் செய்து கொள்ள முடியுமே தவிர மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்களை செய்ய முடியாது. பெரியார் தமிழ்நாட்டு மக்களுக்கான சமூக அரசியல் கருத்துக்களை உருவாக்கி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் விரோத அரசியல்வாதிகளின் முகத்திரையை கிழித்தெறிய இயக்கங்கள் தீவிரமாக களமிறங்கி மக்களை அணிதிரட்ட வேண்டும். காலம் விடுக்கும் இந்த அறைகோவலை சந்திக்க தயாராக வேண்டும். இது பெரியார். அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? ஜனநாயகம் சிதைக்கப்படுகிறது, ஊழல் கொடிகட்டி பறக்கிறது, ஆட்சி அதிகாரம் வஞ்சகர்களின் கரங்களில் ஆட்டம் போடுகிறது, மக்களாட்சியின் மாண்பு அழிக்கப்படுகிறது, நாடு மெல்ல மெல்ல விற்கப்படுகிறது, இந்தியா பணக்கார ஏழை நாடு என்று
என்ற உலகம் எது எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, பதவி நாற்காலி போதும் என்ற பிரதமர், இந்திய பிரதமர். வல்லவன்கள் பம்பரமாகிவிட்டது நாடு, எதை சுரண்டலாம் சுகபோகம் காணலாம் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கிறது. பணக்காரர்களுக்கு பட்டாடை விரித்து சுகம் காண்கிறது. இது மக்கள் மதுபோதையிலும் மடமையிலும் ஆழ்த்தப்படுகிறார்கள். கொள்கை மறவர்களாக இருந்த தொண்டர்கள் குண்டர்களாகவும் கூலிகளாகவும் மாற்றப்பட்டு விட்டனர். மக்கள் மதுபோதையிலும் மடமையிலும் ஆழ்த்தப்படுகிறார்கள். கொள்கை மறவர்களாக இருந்த தொண்டர்கள் குண்டர்களாகவும் கூலிகளாகவும் மாற்றப்படுகிறார்கள். அறிவுஜீவிகளின் அறிவு, ஆற்றல், நேர்மைக்கான போராடும் திண்மை விலை பேசப்படுகிறது. வஞ்சகமும் சூழ்ச்சியும் கயமையே கொடிகட்டி பறக்கிறது. இதுதான் நிலைமை. பெரியார் சொன்னது இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படியே தான். அவ்வளோதான். இந்தியா ஒரு வளமான ஒரு நாடாக உருவாகணும், நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு நாடாக வரணும்னா என்ன மாற்று வழிகளாக இருக்கும்? இந்தியா ஒரே நாடாக இருக்கக்கூடாது. இந்தியா பல நாடுகளை உருவாக்கி கொண்ட ஒரு துணைக்கட்டமே தவிர நாடு அல்ல. ஒட்டுமொத்த ஒரு நாடாக இருந்தால் தமிழினம் மற்ற சின்ன இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். எப்பயும் புலிகள் இருக்கிற இடத்துல ஆடுகளும் ஓநாய்களும் மற்ற இதெல்லாம் இருந்ததுன்னா ஆடுகளை சாப்பிட்றோம், புலிகள் எல்லாம் நாங்களே வந்துட்டோம். அதனால் அந்தந்த இனம் அங்கங்கே இருக்கணும். வான்புறாவும் வல்லூரும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. ஓநாயும் ஆடும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. புலியும் மானும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. இதுதான் நாடு. அதனால் அவங்கவுங்க கம்பார்ட்மெண்ட்டில் அவங்கவுங்க இருக்கணும். நீ விலங்குகளுக்கே இது புலிகள் சரணாலயம்னு போடுறீங்க, இது மான்கள் சரணாலயம்னு போடுறீங்க, இது வேறு வேறு விலங்கு. அப்படி இருக்கிற போது நீ மக்களை மாத்திரம் ஏன் நீ அது மாதிரி கொண்டு போய் சேர்க்குற? முடியாது. இந்தியா ஒரு நாடு எந்த காலத்திலும் கிடையாது சார். 1944 கபூர்தலா, காஷ்மீரில் கபூர்தலா கிரவுண்டில் ஜவஹர்லால் நேரு பேசுகிறாரு. 1944 பேசுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, நாமெல்லாம் பல நாடுகளை இணைந்து ஒரு நாடாக இருக்கிறோம், நம்ம பிரிஞ்சு போகக்கூடாது, நாமெல்லாம் ஒன்றா இருப்போம், பிடிக்கலைன்னா அப்போ நம்ம பிரிஞ்சு போகிறதுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க தீர்மானம் பண்ணி போகலாம், அவங்கவுங்க தீர்மானம் பண்ணி போகலாம்ன்றாரு. எப்போ? 1944. ஏன்னா இது ஒரு நாடு அல்லன்னு அவர் உலக சரித்திரத்தில் எழுதுகிறார். அவர் எழுதின சரித்திரத்தில் இது ஒரு நாடு அல்ல, பல நாடுகளை கொண்ட ஒரு துணைக்கண்டம். இதில் ஒருத்தருடைய கேரக்டர் இன்னொன்றுக்கு சரியாக வராது, இன்னொருத்தனை கபலீகரம் பண்ணிவிடுவான். அதனால் அந்தந்த இனம் வாழணும்னா அவங்கவுங்க அங்கே தான் இருக்கணும். அதுதான் முக்கியம். அது எதிர்கால இந்தியாவில் சாத்தியமாகங்களா? எது சாத்தியப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல அந்த கேரக்டர் தப்பு. எது நியாயமோ அது சாத்தியப்பட்டு ஆகணும், அதை நோக்கி தான் நீங்கள் போகணும். இல்லைன்னா நீங்களே அழிஞ்சு போயிடுவீங்க. புலியும் ஆடும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னபோது 2 பேரையும் ஒரே கூண்டில் போட்டாங்க. புலி வெளியில் வந்து சொல்லிச்சு நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு. என்ன ஒன்றாயிட்டோம்? அது சாப்பிட்டுடுச்சு, ஒன்றாயிட்டோம். அப்படி தான் ஆக முடியும். இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணுமானால் பல தேசிய இனங்கள் தனித்தனியாக இருந்தால் இருக்கலாம். அதுக்கு அந்த இதை விடமாட்டாருங்க இவனுங்க, யார் ஆட்சியில். அதனால் இருந்து அதை முதல்ல இவனுக்கு சரித்திரம் ஒழுங்காக தெரிஞ்சு விஞ்ஞானம் சரியாக தெரிஞ்சால் இவங்க ஒத்துக்கிட்டு இப்படி தான் இருப்போம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. இந்தியாவில் மக்கள் சபையில் இருக்கிற 180 பேர் 190 பேர் கிரிமினல் குற்றவாளின்றான். அவன் போய் என்ன பண்ணுவான்? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை கிரிமினல் வேலை பண்ணுறதுக்கு அதுதானே பார்ப்பான். நன்றிங்க. உங்களுடைய நேரம் ஒன்றும் இல்லை, என்ன நேரம், நல்லா பல விஷயங்கள் அரசியலை உங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் தெளிவு பிறக்குதுல்ல.